ஆஃப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். இசை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இளையராஜா பெயரில் விருது வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெற்ற இளையராஜாவின் பாராட்டு விழாவில் பேசிய அவர் சங்கத்தமிழுக்கு இளையராஜா இசையமைத்து ஆல்பம் வெளியிட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சங்கத்தமிழுக்கு தமிழ் இலக்கியங்களுக்கு நீங்கள் இசையமைச்சு சில ஆல்பங்கள் வெளியிடணும். எப்போதும் முதலமைச்சர் கோரிக்கை வைப்பாங்க. ஆனா முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் தமிழர்களின் சார்பில் நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். இசை ஆளுமையும் தமிழ் புலமையும் கொண்ட நீங்க இந்த கடமையை செய்யணும். தொடர்ந்து பேசிய அவர் இளையராஜா பெயரில் விருது வழங்கப்படும் என அறிவித்தார். இசைத்துறையில ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற இசை கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞான இளையராஜா பெயரில் விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் எனவும் தமிழர்கள் சார்பில் மத்திய அரசை முதலமைச்சர் வலியுறுத்தினார். தலைநகர் சென்னையில் விடிய விடிய இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தலைநகர் சென்னையில் நேற்றிரவு இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. கோயம்பேடு, அண்ணாநகர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளிலும் மழை கொட்டியது. வடசென்னை பகுதிகள், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. இந்நிலையில் வங்கக்கடலில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு சத்தீஸ்கர் பகுதிகளில் அடுத்த 2 தினங்களில் கடந்து செல்லக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. போத்தீஸ் ஜவுளிக்கடை மற்றும் அதன் உரிமையாளர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் 3வது நாளாக சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பிரபல ஜவுளிக்கடையான போத்தீஸ் நிறுவனத்திற்கு சொந்தமாக சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, நெல்லை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள கடைகளில் வருமான வரித்துறையினர் நேற்று முன்தினம் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை நீலாங்கரையில் உள்ள போத்தீஸ் ஜவுளிக்கடை உரிமையாளரின் மகன்கள் போத்திராஜ் மற்றும் அசோக் ஆகியோரின் வீடுகளில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதேபோன்று திருச்சி மேலப்புலிவார் சாலையில் உள்ள போத்தீஸ் நிறுவனத்தையும் மதுரை மேலமாசி வீதியில் இயங்கி வரும் போத்தீஸ் ஜவுளிக்கடையையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனைக்கு உட்படுத்தினர். நெல்லை டவுன் வடகரை வீதியில் உள்ள போத்தீஸ் ஜவுளி நிறுவனங்கள், நகைக்கடைகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. வண்ணாரப்பேட்டையில் உள்ள போத்தீஸ் உரிமையாளரின் வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள போத்தீஸ் துணிக்கடையில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இதேபோன்று கோவை ஒப்பனக்கார வீதி மற்றும் கிராஸ்கட் சாலை பகுதிகளில் உள்ள போத்தீஸ் துணிக்கடைகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இந்நிலையில் இன்று 3வது நாளாக போத்தீஸ் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் தியாகராய நகர் உட்பட 4 இடங்களில் சோதனை நீடிக்கிறது. சோதனை நடைபெற்று வரும் போத்தீஸ் ஜவுளி கடைகளில் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அனுமதிக்கப்படவில்லை. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மனுக்கள் சிவகங்கையில் ஆற்றில் வீசப்பட்ட விவகாரத்தில் நில அளவியல் பிரிவு வரைவாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் முகாம்கள் நடத்தப்பட்டு பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் உள்ள வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட சுமார் 50 மனுக்கள் கிடந்தன. இது தொடர்பாக வட்டாட்சியர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன்படி தாலுகா அலுவலக நில அளவை பிரிவில் பணியாற்றிய 8 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் வரைவாளர் முத்துக்குமரனை திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விடிய விடிய விசாரணை மேற்கொண்டனர். 19 மணி நேர விசாரணைக்கு பிறகு அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். நான் மரியாதையா பேசினா கூட அதை தவறா எடுத்துக்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன். அதனால யார் என்ன சொன்னாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த பஞ்சு தான், வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.
திருச்சியில் மைக் பிரச்சனையால் பேச முடியாததை அரியலூரில் தாவேக தலைவர் விஜய் மீண்டும் உரைத்தார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரியலூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தாவேக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பேசிய விஜய் அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை, கேஸ் மானியம், கல்விக்கடன், நீட் தேர்வு ரத்து, மாதந்தோறும் மின்கட்டணம் என்ற எந்த வாக்குறுதியையும் திமுக நிறைவேற்றவில்லை என்று விமர்சித்தார். நேற்று வரைக்கும் ஒன்றிய பிரதமர், இப்போ இந்திய பிரதமர், இப்படி மாத்தி பிளேட்டை மாத்தி பேசுறதுல நம்ம சிஎம் சார் ரொம்ப பிரில்லியன்ட். ஆசையாய் பாசமாய் அழைத்தால் பிடிக்கவில்லை, அதனால் சிஎம் சார் என்று அழைப்பதாக விஜய் தெரிவித்தார். மை டியர், வேணாம், உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. இப்படி கதை விடுறீங்களே மை டியர் சிஎம் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ஜனநாயக படுகொலை என்று தெரிவித்த விஜய் பீகார் வாக்கு திருட்டு குறித்தும் விமர்சித்தார். பெரம்பலூரில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை பயணம் ரத்தானது. திருச்சி, மரக்கடை, அரியலூர், குன்னம், பெரம்பலூர் ஆகிய 4 இடங்களில் ஒரே நாளில் பரப்புரை பயணம் மேற்கொள்ள விஜய் திட்டமிட்டிருந்தார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து தொண்டர்கள் வெள்ளத்தில் மிதந்து சென்ற விஜய் 5 மணி நேர பயணத்திற்கு பிறகே மரக்கடை பகுதியில் மக்களை சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து அரியலூருக்கு இரவு 8:45 மணிக்கு சென்றடைந்த விஜய் அங்கு மக்கள் மத்தியில் உரையாற்றினார். பின்னர் பெரம்பலூரில் பரப்புரை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் கால தாமதம் காரணமாக அங்கு பரப்புரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. பெரம்பலூரில் குன்னம் பகுதிக்கு வந்த விஜய் மக்களை பார்த்து கையை மட்டும் அசைத்துவிட்டு எதுவும் பேசாமல் சென்றதால் தாவேக தொண்டர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். அவருக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் இவ்வளவு தூரம் வந்தவர் ஒரு 2 கிலோமீட்டர் வராம போயிட்டாரு. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் தான். நாங்க சாயந்தரம் 5 மணிக்கு வந்தோம். இப்போ மணி 12:30 ஆகுது. இதனால பார்க்க முடியல. விஜய் வருவாரு. விஜய் பார்க்கறதுக்கோசரம் தான் நான் இருந்தேன், வேற எதுவும் இல்லை. விஜய் அண்ணாவை பார்க்கறதுக்கோசரம் நான் இருந்தேன், இன்னும் வரல. நான் சாமிக்கு உடைக்க அந்த சாமியை போயிடுச்சு. இனிமேல் இங்கே இருக்கிற எல்லா பேனும் சாமி நினச்சி ஆர்த்தி எடுத்துட்டு போன வந்துட்டேனே. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வந்தேனே, கீழே கூட வைக்கல. 7 மணி நேரம் தோல்ல தானே அந்த பூசணிக்கா இருந்துச்சு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கருத்தில் கொண்டு பரப்புரை ரத்து செய்யப்பட்டதாகவும் பெரம்பலூரில் மற்றொரு நாள் விஜய் பரப்புரை மேற்கொள்வார் என்றும் தாவேக தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய எதிரி புதிய எதிரி என எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என தாவேக தலைவர் விஜயை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறைமுகமாக சாடியுள்ளார். கரூரில் வரும் 17ஆம் தேதி நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவை முன்னிட்டு கட்சி தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் முப்பெரும் விழா என்பது நம்மை நாமே ஊக்கப்படுத்திக் கொள்ளும் திருவிழா என்று குறிப்பிட்டுள்ளார். 75 ஆண்டுகால வரலாற்று தடத்தை பெருமிதத்துடன் திரும்பி பார்த்து உன்னத லட்சிய பயணத்தை தொய்வின்றி தொடர்வதற்கான பாசறை என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என சூளுரைக்கும் திருநாள் என்றும் தெரிவித்துள்ளார். தான் எப்பொழுதும் விரும்புவது ஓய்வில்லாத கட்சி பணியை தான் என்றும் தொண்டர்களிடமும் அத்தகைய பணிகளை எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார். கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கம் திமுக அல்ல என்றும் லட்சிய வீரர்களாக 2026ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் வெற்றி வாகை சூடுவதற்கான முன்னோட்ட அணிவகுப்புதான் இந்த முப்பெரும் விழா என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள 1 கோடி குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என வரும் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுக ஆட்சியில் கோவையில் மீண்டும் விமான நிலைய விரிவாக்கப் பணி துவங்கப்பட்டு முடிக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் கரண்டை தொட்டால் தான் ஷாக்கடிக்கும், ஆனால் திமுக ஆட்சியில் கரண்ட் பில்லை பார்த்தாலே ஷாக்கடிக்கிறது என்று குற்றம் சாட்டினார். 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. ஆண்டுக்கு 5% மின் கட்டணம் உயர்வு என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இது தொழில் சார்ந்த பகுதி. இந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு கடுமையான மின் கட்டண உயர்வால் கடுமையாக தொழில் பாதிக்கப்பட்டதாக காலையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலே அந்த தொழில் அதிபர்கள் தெரிவித்தார்கள். மேலும் சொத்து வரி உயர்வால் தமிழக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக வீரபாண்டியன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சென்னை சூளைமேட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் மாநில துணை செயலாளராக இருந்த வீரபாண்டியன் புதிய மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த 10 ஆண்டுகளாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக முத்தரசன் பதவி வகித்த நிலையில் புதிய மாநில செயலாளர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதேபோல கட்சியின் மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவராக சுப்ராயன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த வீரபாண்டியன் கடந்த 1979ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இணைந்த நிலையில் கடந்த 45 ஆண்டுகளாக பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்தார். மேலும் 2018ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணைச் செயலாளராகவும்
தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளராகவும் வீரபாண்டியன் பதவி வகித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மு. வீரபாண்டியனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக பாடுபடும் இடதுசாரி அரசியலுடன் இணைந்து பயணித்து வெற்றி காண்போம் என்றும் பதிவிட்டுள்ளார். மணிப்பூருக்கு சென்ற பிரதமர் மோடி இமாச்சல பிரதேசத்தில் கனமழை, உயிர் தப்பிய மத்திய பிரதேச முதலமைச்சர் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். மணிப்பூரின் சுரசன்பூருக்கு முதல் முறையாக வருகை புரிந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மாநிலத்திற்கு ஏறத்தாழ 2.5 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக பிரதமர் மோடி சென்றார். தலைநகர் இம்பாலில் இருந்து சுரசன்பூருக்கு ஹெலிகாப்டர் மூலம் செல்ல பிரதமர் மோடி திட்டமிட்டிருந்த நிலையில் மோசமான வானிலை காரணமாக சாலை மார்க்கமாக சென்றார். குகி இன மக்கள் அதிக அளவில் வசிக்கும் பகுதி வழியாக சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சுரசன்பூர் சென்ற பிரதமர் மோடி அப்பகுதி மக்களுடன் கலந்துரையாடினார். அப்போது சிறுமி ஒருவர் பிரதமருக்கு அவரது உருவ ஓவியத்தை பரிசளித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு சென்ற பிரதமர் மோடி 7300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மிசோரத்தில் பைராபி சாய்ரங் ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியுடன் மிசோரம் இணைக்கப்பட்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். மிசோரம் மாநிலம் ஐஸ்வாலில் வளர்ச்சி திட்ட தொடக்க விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கவிருந்தார். ஆனால் மோசமான வானிலை காரணமாக அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டது. இதனால் மிசோரமின் லெங்பியூ விமான நிலையத்தில் இருந்தபடி பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக திட்டங்களை தொடங்கி வைத்தார். அந்த வகையில் 51 கிலோமீட்டர் நீளமுள்ள பைரபி சாய்ரங் ரயில் பாதையை திறந்து வைத்தார். தொடர்ந்து 9000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், மிசோரம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்டதால் கடும் பாதிப்பை எதிர்கொண்டதாக சாடினார். ஆனால் பாஜக ஆட்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் தேசிய நீரோட்டத்துடன் இணைக்கப்பட்டு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். Always on places which had more votes and seats. The entire Northeast, including states like Mizoram, suffered greatly because of this attitude. மிசோரமில் உள்ள சாய்ரங் பகுதி ராஜ்தானி ரயில் மூலம் டெல்லியுடன் இணைக்கப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இமாச்சல பிரதேசத்தில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட நிலச்சரிவில் வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. இமாச்சல பிரதேசத்தின் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் சனிக்கிழமை மேகவெடிப்பு ஏற்பட்டு கனமழை பெய்தது. குறிப்பாக நம்ஹோல் பகுதியில் உள்ள குத்ரஹான் கிராமம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. தொடர் மழையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் பல வாகனங்கள் மண்ணில் புதைந்தன. விவசாய நிலங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் உயிரிழப்பு குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் செல்லவிருந்து வெப்பக்காற்று பலூன் தீப்பற்றிய நிலையில் அவர் நூலிழையில் உயிர் தப்பினார். மந்தசௌர் பகுதியில் உள்ள காந்தி சாகர் வனப்பகுதியில் வெப்பக்காற்று பலூன் சேவை வழங்கப்பட்டு வருகிறது. அதில் பறப்பதற்காக முதலமைச்சர் மோகன் யாதவ் சென்ற நிலையில் அவர் பலூனில் ஏறியதும் பலத்த காற்று வீசியது. இதில் பலூன் மேலே எழும்ப முடியாமல் தடுமாறியது. அடுத்த சில நிமிடங்களிலேயே பலூனில் தீப்பற்றியது. உடனே சுதாரித்துக் கொண்ட பாதுகாவலர்கள் முதலமைச்சர் மோகன் யாதவை பாதுகாப்பாக வெளியே அழைத்து வந்தனர். இதனால் யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை. சீனாவில் தலைநகர் பெய்ஜிங்கில் ஆலங்கட்டி மழை பெய்தது. பல்வேறு இடங்களில் கனமழை பொழிந்தது. அதிகபட்சமாக தாமோசுவாங் கிராமத்தில் 31.1 மில்லிமீட்டர் மழை பதிவானது. சாலைகளில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. டாங் செங், ஷி செங்,
ஹெய்தன் மற்றும் சோயாங் ஆகிய பகுதிகளுக்கு ஆலங்கட்டி மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிராக தீவிர வலதுசாரியினர் நடத்திய போராட்டத்தில் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம் நிலவியது. சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிராகவும் பேச்சுரிமையை வலியுறுத்தியும் டாமி ராபின்சன் எனப்படும் தீவிர வலதுசாரி இஸ்லாமிய எதிர்ப்பு ஆர்வலர் தலைமையில் ராஜ்யத்தை ஒன்றுபடுத்துங்கள் என்ற தலைப்பில் லண்டனில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இதில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வாட்டர்லூ பாலத்திற்கு அருகே உள்ள ஸ்டாம்ஃபோர்ட் பகுதியில் இருந்து ஒயிட் ஹால் நோக்கி பேரணியாக சென்றனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. இதில் 26 காவலர்கள் காயமடைந்தனர். இது தொடர்பாக போராட்டக் குழுவை சேர்ந்த 25 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே வலதுசாரி அமைப்பினரின் போராட்டத்திற்கு எதிராக அதே பகுதியில் மற்றொரு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அசாதாரண சூழல் நிலவியது. அரசியலை மையமாக கொண்டு உருவாகும் தனது அடுத்த படத்திற்கு நான் தான் சிஎம் என பெயரிட்டுள்ளதாக இயக்குனர் பார்த்திபன் அறிவித்துள்ளார். அரசியல் களத்திற்குள் அதிர்வலை ஏற்படுத்தும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட இருப்பதாக சமூக வலைதளத்தில் இயக்குனர் பார்த்திபன் பதிவிட்டிருந்தார். பார்த்திபன் புதிய கட்சி தொடங்கப் போகிறாரா அல்லது பிரபல கட்சியில் இணையப் போகிறாரா என்ற ஆர்வத்தை தூண்டினார். இந்நிலையில் தனது அடுத்த படத்திற்கு நான் தான் சிஎம் என பெயரிட்டிருப்பதாக அறிவித்து போஸ்டர் ஒன்றை வெளியிட்டுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளவர் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் நிற்கலாம் என்பது ஜனநாயக உரிமை என்பதால் தானும் நிற்பதாக தெரிவித்துள்ளார். என்னை உட்கார வைக்க வேண்டியது உங்கள் கடமை என்றும் தான் சிஎம் நாற்காலியில் அமர்ந்த பிறகு போடப்போகும் முதல் கையெழுத்து தனக்கு பிறகு அந்த சீட்டில் யாரும் அமரக்கூடாது என்பதுதான் என பதிவிட்டுள்ளார். ஓட் சின்னம் சோத்து கட்சி என தனக்கே உரித்தான கலகலப்பான பாணியில் அவர் வெளியிட்டுள்ள இந்த பதிவு ரசிகர்கள் மத்தியில் கவனம் ஈர்த்துள்ளது.